Hi friends, welcome to my channel. 30 days spoken English class in Tamil, day 16. இன்று passive voice-ஐ பற்றி கற்கப் போகிறோம். முதலாவதாக சிம்பிள் பிரசன்ட் என்ற passive voice அவதானிப்போம். He teaches English. அவன் ஆங்கிலம் படிப்பிக்கிறவன். இதை ஆக்டிவ் என்று சொல்றோம். ஏனென்றா he teaches English. If subject does the work, எழுவாய் வேலையை செய்தால் அதை ஆக்டிவ் என்று சொல்லுவோம். தமிழ்ல செய்வினை செயற்பாட்டு வினை என்று சொல்றது, செய்வினை என்று சொல்றது. passive voice ஆக்கும் பொழுது கவனிக்க வேணும். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸை he teaches English. இங்கிலீஷ் என்ற ஆப்ஜெக்டை முன்னுக்கு கொண்டு வரணும். இங்கிலீஷ். இது சிம்பிள் பிரசன்ட் ஒருமை என்றபடியா இஸ்ஸ போட வேணும் பக்கத்துல. பசிவா கேட்க எப்பவும் நாங்கள் வினைச்சொல்லுட மூன்றாவது வடிவத்தை பாவிக்கணும். டீச், டோட், டோட். டோட் என்பது டீச்சின்ற மூன்றாவது வடிவம். he என்ற சப்ஜெக்ட் பின்னால வரைக்கும் ஒப்ஜெக்டா வந்துடும். him அண்டு இடையில அதுக்கு முன்னால பை என்ற போட வேணும். ஏஜென்ட். இங்கிலீஷ் இஸ் டோட். ஆங்கிலம் கற்பிக்கப்படுகின்றது பை him அவனால். he teaches English. அவன் ஆங்கிலம் படிப்பிக்கிறவன். English is taught by him. ஆங்கிலம் அவனால் கற்பிக்கப்படுகின்றது. தொடர்ந்து சிம்பிள் பிரசன்ட்டுக்கு பின்வரும் உதாரணங்களினை கவனிப்போம். she sees me. அவ என்னை பார்க்கிறவ. me ஐயா மாறுது. சிம்பிள் பிரசன்ட் என்றபடியா ஐயோட ஆம் வருது. see அதுல மூன்றாவது வடிவம் seen. she வந்து சப்ஜெக்ட், அதுல ஆப்ஜெக்ட் her. பைய போடுற முன்னால I am seen by her. நான் அவவால் பார்க்கப்படுகின்றேன். தொடர்ந்து சிம்பிள் பிரசன்ட்டுக்குரிய அடுத்த எக்ஸாம்பிளை கவனிப்போம். he does his work. அவர் தனது வேலையை செய்கிறவர். passive கேட்க his work is done by him. அவருடைய வேலை அவரால் செய்யப்படுகின்றது. அடுத்த உதாரணத்தினை கவனிப்போம். they help us. us we மாறுது. we are helped. நாங்கள் உதவி செய்யப்படுகிறோம். by they them மாறுது. by them. they help us. அவர்கள் எங்களுக்கு உதவி செய்கிறவர்கள். we are helped by them. நாங்கள் அவர்களால் உதவி செய்யப்படுகிறோம். அடுத்ததாக present continuous tense அவதானிப்போம். present continuous tenseகளுக்கு passive ஆக்கும் பொழுது being என்ற ஒன்றை அடிஷனலா சேர்ப்போம். நார்மலா he is teaching English என்ற passive கேட்க இங்கிலீஷ் என்றது முன்னால சிம்பிள் பிரசன்ட்டுக்கு என்ன செய்தோமோ அதே மாதிரி வரப்போது. இடையில பீயிங் என்ற ஒரு சொல்ல சேர்த்தோம்டா, கண்டினியூஸ் டென்ஸுக்கு பீயிங் என்ற ஒரு சொல்ல சேர்த்தோம்னா அது passive மாறிடும். he is teaching English. அவர் ஆங்கிலம் படிப்பித்துக் கொண்டிருக்கிறார். இங்கிலீஷ். இது பிரசன்ட் கண்டினியூஸ் என்றபடியா ஒருமையோட இஸ்ஸ போடுறோம். விதியின்படி பீயிங் என்ற ஒன்றரை போடுறோம். டீச்சின்ற மூன்றாவது வடிவம் டோட்ட போடுறோம். he him மாறும். by him. English is being taught by him. ஆங்கிலம் அவரால் படிப்பித்துக் கொண்டிருக்கப்படுகிறது. தொடர்ந்து இன்னொரு எக்ஸாம்பிளை கவனிப்போம். present continuous tenseக்கு he is doing his work. he is doing his work. அவர் தனது வேலையை செய்து கொண்டிருக்கிறார். his work is being done by him. அவருடைய வேலை அவரால் செய்யப்படுகின்றது. சிம்பிள் பாஸ்ட் passive voice கவனிப்போம். he taught English. அவர் ஆங்கிலம் படிப்பித்தார். he taught English. he taught English. இங்கிலீஷ் என்று சொல்ல முன்னுக்கு வருவோம். இங்கிலீஷ் ஆப்ஜெக்டை முன்னுக்கு கொண்டு வரோம். பாஸ்ட் டென்ஸுக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் இஸ் என்று பாவிச்சுட்டாங்க. இப்போ பாஸ்ட் டென்ஸில் ஒருமையோட வோஸை பாவிப்போம். தற்சமயம் பாஸ்ட் டென்ஸில் பெண்மை வந்தால் வேர்வை பாவிப்போம். இங்கிலீஷ் ஒருமை வாஸ். டாட் ஆங்கிலம் கற்பிக்கப்பட்டது.
by him அவரால். He taught English. அவர் ஆங்கிலம் கற்பித்தார். ஆங்கிலம் English was taught by him. ஆங்கிலம் அவரால் கற்பிக்கப்பட்டது. தொடர்ந்து இன்னொரு உதாரணத்தினை கவனிப்போம். சிம்பிள் பாஸ்டுக்கு he did his work. அவர் தனது வேலையை செய்தார். his work was done by him. அவருடைய வேலை அவரால் செய்யப்பட்டது. தொடர்ந்து ஃபியூச்சர் டென்ஸை அவதானிப்போம். he will teach English. அவர் ஆங்கிலம் கற்பிப்பார். English will be taught. ஆங்கிலம் அவரால் கற்பிக்கப்படும். English will be taught by him. இதே ஸ்டைலில் தான் can, could, மே அதுகளை பேசிவில் பாவிக்கும் பொழுதும் இந்த வில் எப்படி பாவிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் அதில் ஃபியூச்சர்களையும் ட்ரை பண்ணணும். இப்போ உதாரணமாக இப்போ he can teach English என்று வந்தால் நீங்கள் மாற்றணும் English can be taught by him. ஆங்கிலம் அவரால் கற்பிக்கப்படலாம். அப்படி can, could, may, might, shall, can, could, may, might வரும் பொழுது இந்த ஸ்டைலில் தான் பாவிக்க வேணும். he will teach English. English will be taught by him. ஆங்கிலம் will be என்று போடுவோம். ஃபியூச்சர் என்று காட்டுறதுக்கு வினைச்சொல்ற மூன்றாவது வடிவம் taught, நார்மலாக செய்கிற மாதிரி by him. English will be taught by him. ஆங்கிலம் அவரால் கற்பிக்கப்படும். தொடர்ந்து ஃபியூச்சருக்கு இன்னொரு எக்ஸாம்பிளை கவனிப்போம். we will sing songs. நாங்கள் பாட்டுகளை பாடுவோம். songs will be sung by us. பாட்டுகள் எங்களால் பாடப்படும். தொடர்ந்து present perfectக்குரிய passive voice அவதானிப்போம். he has taught English. அவர் ஆங்கிலம் படிப்பித்து இருக்கிறார், இல்லாட்டி ஆங்கிலம் படிப்பித்து விட்டார். English has been போடணும். ஒருமைக்கு பெண்மைக்கு have been போடணும். வினைச்சொல்ல மூன்றாவது வடிவம் taught by him. English has been taught by him. ஆங்கிலம் அவரால் கற்பிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இறுதியாக இன்னொரு எக்ஸாம்பிளை கவனிப்போம். she has cleaned her room. அவர் தனது ரூமை சுத்தம் செய்து விட்டார். her room, அவருடைய ரூம், has been cleaned, சுத்தம் செய்யப்பட்டுள்ளது. by her, அவவால். அவருடைய ரூம் அவவால் சுத்தம் செய்யப்பட்டுள்ளது. இந்த வகையில் உங்களுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 5 டென்சஸுக்குரிய passive voice அவதானித்திருக்கிறோம். சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட். அழகாக உதாரணங்களும் விளக்கங்களும் தரப்பட்டுள்ளது. இந்த வகையில் நீங்கள் passive voice எளிதாக கற்று உங்களோட அன்றாட வாழ்க்கையில passive voice பயன்படுத்தி கொள்ளலாம். That's all for today. இன்றைக்கு இவ்வளவும் தான். Thank you, நன்றி, and see you soon. உங்களை வெகு விரைவில் சந்திப்போம்.